ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஈசிஆர்ல இருக்க மெட்ராஸ் குரோக்கடைல் பேங்க்குக்கு தான் வந்திருக்கோம். அட முதலைக்கு பிறந்தவனே இத முதல்ல சொல்லப்படாதா? இந்த குரோக்கடைல் பேங்கை சுற்றி பார்க்க நமக்கு 1 to 2 hours தான் ஆகும். மெட்ராஸ் குரோக்கடைல் பேங்க்கை ரெப்டைல் ஜூனும் ஹெர்பட்டாலஜி ரிசர்ச் ஸ்டேஷன்னும் சொல்கிறாங்க. இதை 1976 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் குரோக்கடைல் ஹண்டிங் அதிகமாக இருந்ததால் அதோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் ப்ரீடிங்கை அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்த பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டராக டாட்டாய், ஸ்னேக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கோவிட் பேண்டமிக்கில் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்ததால் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு விருப்பப்பட்டால் அங்கே இருக்க குரோக்கடைல்ஸை இல்லை ரெப்டைல்ஸ் எது வேணாலும் நம்ம அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கலாம். உங்களுக்கு crocodiles-னா ரொம்ப பிடிக்குமா? And not crocodiles. All animals liking me. என்ன தெரிகிறது? ரொம்ப எக்ஸைட்டடாக நான் பார்த்த ஒரு விஷயம் இந்த பெரிய சைஸ் டாட்டாய்ஸ் தான். அடுத்ததாக நாங்கள் பார்த்தது நம்ம பையன் இக்வானா. ரொம்ப ஆக்டிவாகவே இருந்தான். வெரி வேணும்டா. வெரி வெரி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். எது குறுக்க வந்தாலும் எட்டி உதைச்சிட்டு ஓடுறான். யோ, நீங்க வந்து பாரியா தெரியும். அடுத்ததாக பல்லி லவ்வர்ஸ், இது உங்களுக்கான சீன். இதில் நாம் ஒரு பெரிய கமோடோ ட்ராகனை பார்க்க போகிறோம். பார்க்க பெரிய சைஸ் பல்லி மாதிரியே இருக்கான். ஆனால் என்ன, இவனோட விஷம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக. கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. பர்சனலி எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா பாம்புலேருந்து விஷம் எடுக்கிறதுன்னு ஒரு செஷன் இருந்தது. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ நாட் அலோட்னு சொல்லிட்டாங்க. அதில் நமக்கு பாம்புலேருந்து விஷம் எடுக்கிறதையும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் கடிச்சா என்ன பண்ணணுன்ற அவேர்னஸும் கொடுத்துருந்தாங்க. பாபு ஸ்னேக் பாபு இட்ஸ் மீ. ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ என்னோடய ஃபுல் ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மாரா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.